இங்க ஹீரோ ஜோசிகாரன் சொன்னது மாதிரி முதல்ல நாயை கல்யாணம் பண்ணி ரெண்டாவது லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் வந்து முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தென் இவன் கோர்ட்டுக்கு போகும்போது தான் நாயோட ஓனர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த கோர்ட்லயும் விசாரிக்கிறாங்க. ஆனா இவன் ஒரு சடங்குக்காக தான் நான் நாயை கல்யாணம் பண்ண தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா இதுக்காகவே அந்த ஓனர் வக்கீலா வச்சு நாயால பேசக்கூட முடியாது. ஆனா கல்யாணம் பண்ணி இப்படி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல பழி போறாங்க. இப்படியே அந்த கேஸ் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ஆனா பொண்ணோட வீட்டுல இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு வேற மாப்பிளையே பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இது தெரிஞ்சதுமே இந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். ஆனா அங்க ஆளை வச்சு இவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவன் வேற வழியே இல்லாம அந்த நாயோட ஓனர் வீட்டுக்கு வந்துடுறான். தென் இந்த ஓனர் கிட்ட என்னோட லவருக்காக தான் எல்லாத்தையும் பண்ண, இப்ப அவளே இல்லன்னு ஆயிடுச்சு, அதனால செத்து போறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அழுகுறான். அப்பதான் இவர் இந்த கேஸை நானா போடல, உன்னோட ஃப்ரெண்டு சொல்லி தான் போட்டான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ லவ் பண்ற பொண்ணை இவன் ஃப்ரெண்டு சேர்ந்து தான் லவ் பண்ணுவா. ஆனா இந்த பொண்ணு ஹீரோ லவ் பண்ணிடுவா. அதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கேஸ் போட சொல்லி ஓனர் கிட்ட சொல்லியிருக்கான். இது தெரிஞ்சதுமே ஃப்ரெண்டை போட்டு சம்மடே அடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கா. பார்த்தா இவன் லவ் பண்ற பொண்ணு இவன் எதிரிலே வந்து நிக்கிறா. அப்பதான் இந்த பொண்ணு என்னோட அப்பா சொன்னா நான் கல்யாணம் பண்ணி பண்ண, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தென் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க.